என்னோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு டேஸ்ட். இன்றைக்கி தாய்லாந்து பக்கம் போயிட்டு வரலாம். தாய்லாந்து ஸ்பெஷல் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ். மாம்பழம் வச்சு இவ்வளோ ருசியாக ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு இது ருசியாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிக்கி ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிசின் அரிசி வேணும். இதை வெள்ளை கவுனி அரிசி, பூலர் அரிசின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதோட பெயர் குளூட்டினஸ் ரைஸ். நான் இன்ஸ்டாவில் ஒரு பேஜில் பார்த்து வாங்கினேன். இது அமேசான்லேயும் கிடைக்குது. இந்த அரிசிக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மனம் ஒன்று இருக்கும். இதை அவிச்சு தான் சாப்பிடணும். இதை ஸ்டீம் பண்ணும்போது வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ நான் இந்த அரிசியை ஒரு 4 hours ஊற வச்சுருந்தேன். நல்லா கழுவிட்டு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டீமர் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை கொல்கத்தாவில் வாங்கினது. இது 3 அடுக்கு சட்டி. பட் நான் இப்போ ஒரு ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதே மாதிரி இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்காக நான் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அரிசியை ஒரு 1/2 hour அவிச்சு எடுத்துக்கணும். ஸோ நான் பிளேட்டுக்கு மேலே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு வெள்ளை துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அரிசியை போட்டுட்டு இதில் ரம்பலை கட் பண்ணி போட்டுக்கணும். இந்த ரம்ப இலையோட வாசனை இந்த ஸ்டிக்கி ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நான் அரிசிக்கு மேலேயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்புறம் அவிக்கிற தண்ணியிலையும் ரம்பையில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பேக்கெட்டில் வரக்கூடிய தேங்காய் பால் வேணும். நம்ம வீட்டில் பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்தோம்னா இதுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த தேங்காய் பாலை கொதிக்க வச்சுக்க போகிறோம். நம்ம வீட்டில் பிழிஞ்சு தேங்காய் பால் எடுத்தோம்னா கொதிக்க வைக்கும்போது கட்டாயமாக திரிஞ்சு போகும். ஸோ பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த காரா தேங்காய் பால், ரம்ப இலை இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு கொரியரில் அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு காரா தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அந்த பேக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீனி, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நாம் இதில் சோள மாவு சேர்த்துருக்கனால நல்ல ஒரு கெட்டியான தேங்காய் பால் சாஸ் மாதிரி நமக்கு இது கிடைக்கும். நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு இந்த 1 பேக்கெட் தேங்காய் பால் ரொம்ப சரியாக இருக்கும். இந்த சைடில் இந்த அரிசியும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ரம்பையிலேயே தூக்கி போட்டலாம். நமக்கு இது தேவையில்லை. இந்த அரிசிக்கு பேரே ஸ்டிக்கி ரைஸ் தான். ஸோ இந்த அரிசி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு தான் இருக்கும். நான் இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸை ஃபர்ஸ்ட் டைம் பேங்காக்ல தான் சாப்பிட்டேன். பட் சிங்கப்பூரில் துரியான் ஸ்டிக்கி ரைஸ் கிடைக்கும். அது இதை விட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இதுக்கு முன்னே இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஸ்டிக்கி ரைஸை நான் அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிக்கிட்டேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு கொதிக்க வச்சிருந்த தேங்காய் பால் அந்த ஸ்டிக்கி ரைஸில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எவ்வளோ நிறைய தேங்காய் பால் சேர்த்தாலும் அது அப்படியே அப்சர்வ் ஆகிரும். நம்ம ஃபர்ஸ்ட்டே எல்லா தேங்காய் பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம சாப்பிடும்போது மேலே தேங்காய் பால் ஊற்றி தான் சாப்பிடணும். ஸோ ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் பால் தான் சோறில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நமக்கு மாம்பழம் வேணும். நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்து வாங்கிக்கணும். நான் இமாம் பசந்த் மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டிக்கி ரைஸ், மாம்பழம், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக சாப்பிட வேண்டியதான். இந்த ஸ்டிக்கி ரைஸோட வாசம், மாம்பழத்தோட இனிப்பு, தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா கட்டாயமாக ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.